வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு கடந்த வாரத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு ஆளுநருக்கு எதிராக எங்களுடைய அந்த சட்ட முன்வடிவுகளை எல்லாம் அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் அந்த வழக்கு என்பது தொடுக்கப்பட்டது. அதில் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த மசோதாக்கள் எல்லாம் சட்டங்களாக ஆக்கப்பட்டது. பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசிதழிலும் அது வெளியிடப்பட்டது. அது மிக சரியான தீர்ப்பு என்பது அத்துணை ஜனநாயகவாதிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒன்றாக இருக்கிறது. அதை இன்னும் நாம் உறுதி செய்ய வேண்டிய ஒரு இடம் ஒன்று இருக்கிறது என்றால், 2 நாட்களுக்கு முன்பாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் அந்த தீர்ப்பை பற்றி மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார். அதாவது குடியரசுத் தலைவருக்கு ஆணையிடுகிற அளவிற்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா? 142வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி ஒரு அணு ஏவுகணையை ஏவ முடியுமா? நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RN ரவி அவர்கள் ஜெகதீப் தன்கரை சந்தித்து பேசியிருக்கிறார். ஜெகதீப் தன்கர் அப்படி பேசியிருப்பது சரியா? ஒரு குடியரசுத் தலைவரை உச்சநீதிமன்றம் என்பது ஒரு பிரிவுக்குள் கொண்டு வர முடியுமா, உத்தரவிட முடியுமா, அல்லது எல்லாவற்றையும் விட இங்கே அரசியலமைப்பு சட்டம்தான் பெரியது என்று திமுக ஒரு எதிர்குரலை எழுப்பியிருக்கிறது. விரிவாக நாம் வாதை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து கவிஞர் தமிழ்தாசன் அவர்கள், வழக்கறிஞர் அவர் இணைந்திருக்கிறார். அதே போன்று அரசியல் விமர்சகர் புன்னை வடவன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஸ்கைப் வாயிலாக காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல தமிழ்தாசன் உங்களிடம் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஜெகதீப் தன்கர் பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்து, நீங்கள் குடியரசுத் தலைவரை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு ஒரு உத்தரவினை பிறப்பிக்க முடியுமா? இதெல்லாம் ஜனநாயக நாட்டில் சரியா? அணு ஏவுகணையே நீங்கள் ஏவி இருக்கிறீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தை பார்த்து கேட்டிருக்கிறார். உங்களுடைய கருத்து? அப்படி அவர் பேசியிருப்பது என்பது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஜெகதீஷ் தன்கர் என்பவர் ஏற்கனவே ஆளுநராக மேற்கு வங்கத்தில் இருந்து பணிபுரிந்தவர். சரி, அவர் சட்டம் படித்தவர், ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர். என்றாலும் அவர் இப்போ துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அவர் உறுதிமொழி ஏற்றிருக்கிறார். சரி, அவர் ஒன்றும் சாதாரணமாக வந்துவிடவில்லை. அப்பதவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பல்ல. குடியரசுத் தலைவரோ அல்லது துணை குடியரசுத் தலைவரோ இது போன்ற பதவி வகிப்பவர்கள், பொறுப்பில் இருப்பவர்கள், அவர்கள் நியமன, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர் அல்ல. 2 மாநிலங்களில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அதில் நியமன பதவி என்ற ஆளுநர், அதாவது நாடாளுமன்ற ராஜ்யசபா என்று சொல்லக்கூடிய மேலவையில் இருக்கக்கூடிய நியமன எம்பிகளால் அவருக்கு வாக்களிக்க முடியாது. சரி, அவரே இருந்தாலும் ஒரு மசோதா வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சட்டம் வருகிறது, தீர்மானம் வருகிறது என்று சொன்னாலும் அவர் அவையை வழிநடத்தத்தான் உதவுமே, அவருடைய நடவடிக்கை உதவுமே தவிர அவர் வாக்களிக்க உரிமை இல்லை. சரி, ஆனால் 2 நிலைகளில் சமமாக இருக்கிறது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், அப்பொழுது இறங்கி வந்துதான் அவர் தான் அப்போதான் வாக்களிக்கணும். அதற்கு முன்னாலே அவர் வாக்களிக்கிறதுக்கு எந்த உரிமையும் அவருக்கு கிடையாது. ஓகே, அது அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாகவே 63 முதல் 73 வரை அவருக்கு, அதாவது ஒரு துணை குடியரசுத் தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. சரி, உறுதிமொழிப்படி நான் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்படுவேன், எந்த வித ராஜாங்க ரகசியத்தை வெளியிட மாட்டேன், நான் யாருக்கும் துணை போக மாட்டேன் என்றெல்லாம் ஒரு வழிப்பாதையாக அவர் செல்லக்கூடாது என்பது தான், எவருக்கும் சாதகமாக இருக்கக்கூடாது என்பது, நடுநிலை தவறாமல் அவர் அவை நடத்துவது போல இது உயர் பதவி, அதாவது முதல் குடியரசுத் தலைவர், அதுக்கு அடுத்த பொறுப்புடைய துணை குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கிறார். அப்படி இருப்பவர் இவர் இப்படி சொல்லுவது எப்படி தவறாகும் என்று கேள்வி இப்போ எழுந்திருக்கிறது. சொல்லுவது தவறுதான் என்பதுதான் இப்பொழுது நமக்குள்ள மூத்த வழக்கறிஞர்கள், அதே போல சட்ட வல்லுநர்கள் இவர்கள்லாம் கேள்வி எழுப்பியிருப்பது அவருக்கு எதிராக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், ஜனாதிபதி சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவிட முடியுமா? ஜனாதிபதிக்கு ஜனாதிபதியை நீதிமன்றம் வழிநடத்தும் முறையை அனுமதிக்க முடியாது. பிரிவு 142 ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஏவுகணை போல சுப்ரீம் கோர்ட்டு மாற்றி உள்ளது. சட்டம் இயற்றுவது, நிர்வாக பணிகள் செய்வது போன்ற நாடாளுமன்ற பணிகளை நீதிபதிகள் செய்கின்றனர். சூப்பர் பார்லிமெண்ட் நீதிபதிகள் செயல்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கிறார். இது மிகப்பெரிய தவறு. நீதிபதிகளுக்கு எதிராக இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். அவர் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பதவியில் இருக்கிறார் அல்லவா, அந்த அதாவது ராஜ்யசபாவில் இருக்கிறார் அல்லவா, அப்படி இருக்கும்போது அவருக்கு எதிராகவே தீர்மானங்கள் கொண்டு வரலாம், அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம். ஏனென்றால் இவர் ஏற்கனவே தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க அவருக்கு எதிராக. ஆமா, நீ பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவர் ஒரு இதை கொண்டு பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கு, அதன் கலாச்சாரத்தை கையில் எடுப்பதற்கு,
அதனை பின்தள்ளி மொழியை அழிப்பதுமே வழி என்று இதே ஜெகதீப் தன்கர் மற்ற மொழிகளுக்கு எதிராக, அதாவது இந்தி மொழியை திணிப்பதற்கு, அப்புறம் இந்துத்துவ கொள்கை கொண்ட ஒரு நாடை உருவாக்குவதற்கு பேசியிருக்கிறார். அப்படி என்றால் அவர் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி முகப்புரையில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்தும் மதசார்புரிமையை கடைபிடிக்கவில்லை. ஒரு மொழிக்கு எதிராக பேசுகிறார், ஒரு மற்ற மாநில மொழிகளில் பேசக்கூடிய மக்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார். இப்படியெல்லாம் தான் இந்த இது இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் போது ஒரு கருத்தை சொல்றேன். அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் போது செப்பரேஷன் ஆஃப் பவர், முதல்ல ஆட்சி மன்றம், அதுக்கப்புறம் சட்டமன்றம், அதற்கு பிறகு நீதிமன்றம். ஆட்சி மன்றம் செயல்படுது. சட்டமன்றம் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்றம் இருந்தாலும் சட்டமன்றமாக இருந்தாலும் இயற்றுகிற சட்டங்களை இயற்றணும். அது இயற்றும் போது நியமிக்கப்பட்ட, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அந்த உறுப்பினர்களால் அந்த சட்டங்கள் தீர்மானங்கள் கொண்டு வரும். சரி, அதை அந்த சட்டங்கள் சரியா இல்லையா, அரசியலமைப்பு சட்டப்படி இயங்குகிறதா இல்லையா, ஆய்வுக்குட்பட்டது நீதிமன்றம். சரி, அது ஆட்சி மன்றம் அதை நடைமுறைப்படுத்துது. ஓகே, செப்பரேஷன் ஆஃப் பவர் இது பிரிக்கப்பட்ட உண்டு. இது எப்படி நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு இவர் தலையிடலாம்? இல்ல, நிச்சயமா இல்ல. ஜெகதீப் தன்கரை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்திற்கு அதிகாரமே இல்லை அப்படிங்கறத கடந்து நீங்க ஜனாதிபதிக்கு வழிநடத்த முடியுமா, இதான் பண்ணணும்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றார். ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் நீங்க நேரடியா எதையுமே அவங்க மேல இம்போஸ் பண்ண முடியாதுங்கிற கருத்து உறுதியா இருக்காரு. இங்கதான் இருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி. அவர் இது ஜனநாயக நெறியை தாண்டி சர்வாதிகாரத்துக்கு போகும்போது அதற்கு எதிராகவே தீர்ப்பு சொன்னது. இவர் நியமன பதவிதான் என்று சொன்னாலும் சபாநாயகர்கள் இருக்கையில் இருப்பவர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்க கூடாது. ஒரு கட்சியினுடைய சார்பிலே சபாநாயகர் செயல்படக்கூடாது. ஒரு கட்சியின் செய்தி தொடர்பாளராகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இப்படி இருக்கிறார் என்று சொல்லி அது கண்ணியத்துக்கு குறைவாகும். தன்கருடைய கருத்து நீதித்துறைக்கு பாடம் கற்பிக்க கூடாது. அவர் நீதித்துறைக்கு பாடம் கற்பிப்பவராக இருக்கக்கூடாது. அடுத்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான நடுநிலை அல்லாமல் வேறு மாதிரி கருத்துக்கு சொன்னா அர்ஜுன் ராம் மேக்வால் என்ற மத்திய மந்திரி, அதை போல ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு போல செயல்படக்கூடாது. இது சட்டத்துறையினுடைய வல்லுநர்கள் சொல்லுகிற கருத்து மட்டுமல்ல. கடந்த காலங்களில் மாநிலங்களவை தலைவராக இருந்த வெங்கைய நாயுடு இப்படி இல்ல, அவங்க கட்சியை சேர்ந்தவர். சகாபத் அப்படி இல்ல, இன்னும் பலர் இருந்திருக்காங்க. இவர்கள்லாம் இருந்து செயல்பட்ட முறையை தாண்டி இவர் இது நீதித்துறையுடைய தூண். நீதித்துறை, அதை போல இருக்கக்கூடிய ஆட்சி மன்றம், சட்டமன்றம், இந்த தூண்களில் இருக்கக்கூடிய நீதி தூண்களை இடிப்பதற்கு, சாடுவதற்கு இவர் எப்படி வரலாம் என்றுதான் கபில் சிபல் போன்றவர்கள், தளபதி முதல்வர் அதாவது இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள், அதை போல திமுக கட்சியை சேர்ந்த திருச்சி சிவா போன்றவர்கள் எழுப்பியிருக்கிற விழாக்கள் இதுதான் என்பதை இந்த நேரத்தில் வேண்டும். கண்டிப்பா சார். அப்ப நீங்க ஒட்டுமொத்தமா நீதிமன்றத்திற்கு எதிராகத்தான் நடந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க. ஏன் இப்படியான கருத்தை அவர் முன்வைக்கணும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்னங்கிற விஷயங்களை பத்தி பேசுவோம் அடுத்த சுற்றுகள்ல. அலிமல் புகாரி, நீங்க சொல்லுங்க. அதாவது இதுல ஜெகதீப் தன்கர் இப்படி சொல்வது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்துப்படி அது சரியா? நீங்க ஜனாதிபதியை வழிநடத்த முடியுமா? ஜனநாயகவாதிகளுக்கு எதிராக ஒரு அணு ஏவுகணை மாதிரி 142 சுப்ரீம் கோர்ட் பயன்படுத்தது அப்படின்னு சொல்றார். யார் பக்கம் நியாயம் இருக்கு? அதாவது உச்சநீதிமன்றம் ஏதோ இன்றைக்குத்தான் 142 பயன்படுத்தி விட்டது என்பதை போன்று அடிப்படை நியாயம் இல்லாமல் ஜெகதீப் தன்கர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதுல என்ன அப்படின்னா, 142 பயன்படுத்தித்தான் ராம ஜென்மபூமி வழக்கு என்று சொல்லி பாபரி மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோவிலை கட்டுவதற்கான தீர்ப்பை பெற்றார்கள். இப்ப என்ன பண்ணலாம்? 142 பயன்படுத்தித்தான் அந்த தீர்ப்பும் வந்தது. அதுல மட்டும் முந்திக்கிட்டு போய் அந்த ராமர் கோயிலை கட்டி முழுமையாக கட்டி முடிக்கப்படாமல் அதாவது ஆகம விதிகளுக்கு எதிராக பிராண பிரதிஷ்டை செய்து தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக அதை திறந்து வைத்தாரே நரேந்திர மோடி. அப்ப உங்களுக்கு 142 தப்புன்னு தெரியலையா? இங்கிருந்து நான் வந்துடுறேன். வரலாற்று பூர்வமாக ஹவு ஹிப்போக்ரிட் தே ஆர். இது எப்படிப்பட்ட நயவஞ்சகத்தனமான பேச்சு, சட்டத்தை மீறிய பேச்சு. இதுவே ஒரு சாமானியன் பேசி இருந்தால் இந்நேரம் உச்சநீதிமன்றம் என்னென்னவோ செய்திருக்கும், சுவமோட்டோவாவே என்னென்னவோ செய்திருக்கும். ஏன் நீங்க உச்சநீதிமன்றத்திலே உச்சநீதிமன்றத்தினுடைய வரலாற்றில் நீங்கள் பாத்தீங்கன்னா பிரசாந்த் பூஷனை நிக்க வச்சு ₹1 கட்டிட்டு தான் நீ போகணும் என்றெல்லாம் அவரை கட்டாயப்படுத்தியது. அவர் முடியாதுன்ட்டார். ₹1 கட்டினா கூட நான் கண்டெம்ட் ஏத்துக்கிட்ட மாதிரி அவன் போங்க முடியாதுன்ட்டார். அப்ப அந்த மாதிரியான காலகட்டங்கள் எல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அப்ப
142 பயன்படுத்தி ராம ஜென்ம பூமி வழக்கிலே வழங்கப்பட்ட தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார்களே, விஷயம் அதெல்லாம் கிடையாது. நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணனால அங்கிருந்து வர்றேன். ஆனால் விஷயம் என்னன்னா, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்புக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆளுநர்களை வைத்து குடைச்சல் தந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய ஜனநாயக விரோத போக்கிற்கு who is to bell the cat அப்படின்னு சொல்லி, பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று சொல்லி நம்முடைய தமிழக முதல்வர் இன்றைக்கு மணி கட்டி விட்டார். இதுதான் பிரச்சனை. இன்றைய நம்முடைய திமுக அரசு இது ஆளுநர்களுடைய அகம்பாவத்திற்கும் ஆணவத்திற்கும் ஒரு சம்மட்டி அடியை உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக சட்டப்பூர்வமாக பெற்று தந்து விட்டதை இப்ப ஏத்துக்க முடியல. அதனுடைய வெளிப்பாடு. ஆனா இப்படி இவ்வளவு மோசமாக இவர்கள் பேசுவாங்கல்ல நம்ம எதிர்பார்க்கலன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் இவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள். இப்ப 142 பிரிவு 142 பயன்படுத்தித்தான் ராம ஜென்ம பூமி வழக்கிற்கான தீர்ப்பு தரப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் மேல போனா, ஆரம்பத்துல குறிப்பிட்டு மன்னிக்கணும், நீங்க 142 அப்படிங்கும் போது ராமஜென்ம பூமி அதோட தீர்ப்பை சுட்டி காட்டுறீங்க. அதுவும் ஜனாதிபதியை வழிநடத்துறது ரெண்டும் ஒண்ணா? அவர் அந்த பாயிண்ட்ல தான் நிக்கிறார். ஜனாதிபதிக்கு உத்தரவு போட முடியுமா? நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்பீங்கன்னு நான் நினைக்காம இதை பேசிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க. இல்ல நம்ம தான் பிஜேபி காரங்களா ஒரு அடிப்படை நியாயம் இல்லாம ஒரு வாதத்துக்கு முன் வைக்கிறதுக்கு? இல்ல இதை கேட்க மாட்டாங்க, இதை மக்கள் இதெல்லாம் மக்களுக்கு புரியாதா அப்படின்னு தெரிஞ்சுக்காம பொய்யும் புரட்டியும் பேசிட்டு போறதுக்கு நான் என்ன பிஜேபி காரனா இல்ல அண்ணாமலையா? நான் என்ன அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன் அப்படின்னா, அதே பாபர் மசூதி இடிக்கப்பட்டவுடன் ஜனாதிபதியின் உத்தரவிற்கு இணங்கதான் உத்தரப்பிரதேசத்தின் ஆட்சி கலைக்கப்பட்டது. 352 பயன்படுத்தி கலைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டது, இமாச்சல பிரதேசத்திலே ஆட்சி கலைக்கப்பட்டது, ராஜஸ்தானிலே ஆட்சி கலைக்கப்பட்டது, மத்திய பிரதேசத்திலே ஆட்சி கலைக்கப்பட்டது. இதை எல்லாத்தையும் எதிர்த்து நல்லா கேட்டுக்குங்க. இந்த இடத்துல முடிவு செஞ்சது யாரு? இந்த ஆட்சி கலைப்புக்கு முடிவெடுத்தது யாரு? ஆட்சி கலைப்பை செய்தது யார்? ஜனாதிபதி. சட்டத்திற்குட்பட்டு வரலாற்று பூர்வமாக ஜனாதிபதி தான் இந்த முடிவை எடுத்து, இவர்கள் எல்லாம் கலவரக்காரர்கள், கரசேவைக்கு இங்க இருந்து ஆளுங்க வந்துச்சு, இந்த மாநில அரசுகள் தான் அதுக்கு ஒரு பெரும் பங்கு ஆற்றியது என்று அப்போ ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் ஜனாதிபதியினுடைய முடிவின்படி 352 அமல்படுத்தப்பட்டு ஆட்சி கலைக்கப்படுகிறது. அப்ப மட்டும் ஜனாதிபதியினுடைய முடிவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு போனது யாரு? அப்ப இனிச்சுதா உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்த வந்தா தக்காளி சட்னியா? அன்னைக்கு ஜனாதிபதியுடைய உத்தரவை உச்ச நீதிமன்ற கருத்து சொல்வதே தப்புன்னா நீங்க எதுக்குப்பா உச்ச நீதிமன்றத்தை போய் முறையிட்டீங்க? அப்ப அன்னைக்கு அதான் உங்களுடைய கேள்வி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்க கேள்விக்கு நான் ரீச் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப அன்னைக்கு ஜனாதிபதியுடைய உத்தரவை எதிர்த்து அப்ப எஸ்ஆர் பொம்மை வழக்கோடு சேர்த்து அனைத்து வழக்கும் விசாரிக்கப்பட்டது. கர்நாடகா, மேகாலயா மாநிலங்களோடு சேர்த்து யூபி, மத்திய பிரதேசம், இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தானுடைய வழக்குகள்லாம் விசாரிக்கப்பட்டுச்சு. அப்படி விசாரிக்கப்பட்டு ஜனாதிபதியின் எடுத்த முடிவு தவறு என்று முடிவானது. அதை நீங்க கொண்டாட்டீங்களே, அப்ப நீங்க யாரு? அப்ப உங்களுக்கு தெரியலையா ஜனாதிபதியுடைய முடிவுக்கு எதிராக பேசக்கூடாது? இல்ல நிச்சயமா நீங்க ரெண்டையும் அழகா டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறீங்க. அன்றைக்கு மட்டும் உங்களுக்கு இனித்ததா, இன்றைக்கு ஏன் வலிக்கிறதுங்கிற கேள்வி புரிஞ்சுக்க முடியுது. அவர் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக அணு ஏவுகணை மாதிரி நீங்க பயன்படுத்துறீங்கன்றார். அவர் தாங்களே ஜனநாயக சக்திகள் அப்படிங்கிறாரு. நீங்க 142 பயன்படுத்துறது தப்பு இல்ல, எங்களுக்கு ஜனநாயகவாதிகளுக்கு எதிராக ஏன் பயன்படுத்துறீங்கன்னு கேட்கிறாரு. இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த காமெடி தங்களை ஜனநாயகவாதிகள் என்று பாஜக சொல்லிக் கொள்வது. ஏன்னா இன்னைக்கு 142 பயன்படுத்தக்கூடிய அளவிற்கான ஒரு நிர்பந்தத்திற்கு இந்த அரசை தள்ளியது யார்? எவ்வளவு காலத்திற்கான சட்ட போராட்டம்? 10 பில்லுல 8 பில்லு தான் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசினுடையது. மிச்ச 2 பில்லு ஏற்கனவே அதிமுக அரசினுடையது. 2020 இருந்து the matters are pending. அப்ப நவம்பர் 6 உச்சநீதிமன்றம் சொல்கிறது, நம்ம எல்லாமே அந்த டைம்லைனை கவனிக்கணும். நவம்பர் 6 உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை, why governors act on bills only after state governments approach courts, this has to stop அப்படின்னு சொல்லிச்சு. ஏன் அப்படின்னா அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு வந்ததுக்கு பின்னால இவர் உடனே முடிவெடுத்து அதை டிஸ்மிஸ் பண்றாரு. அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம், அந்த பில்ஸ் எல்லாம் டிஸ்மிஸ் பண்றாரு. அப்ப ஏன் இப்ப இவ்வளவு நாள் இவர் காத்திருந்தாரு அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு. அப்பவும் இதே ஜஸ்டிஸ் ஜெபி பர்திவாலாவும் மனோஜ் மிஸ்ராவும் தான். அது பத்தாது, இப்ப நவம்பருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நவம்பர் 6 இது. அதற்கு பின்னால நவம்பர் 11 உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு, வாட் வாஸ் கவர்னர் டூயிங் ஃபார் 3 years? யாருக்கு? தமிழ்நாடு கவர்னருடைய டிலே இன் டிஸ்போசிங் பில்ஸ் பெண்டிங் சின்ஸ் Jan 2020. திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னால இருந்தே. அப்ப கூட திமுக அரசை பார்த்து அதிமுக அரசிற்கும் முந்தைய அதிமுகவிற்கும் சேர்த்து ஜனநாயகத்தை நிலைநாட்டியது திமுக அரசு. நியாயமா பார்த்தா அதிமுக கொண்டு வந்தது 2 பில்ஸுக்கும் சேர்த்து மொத்தம் 10 பில்லுக்கு
சேர்த்து ஜனநாயகத்தை நிலைநாட்டுச்சு. அப்ப இந்த டைம் லைன்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க ஜனநாயக நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்குது. எனக்கு சட்டத்துக்குட்பட்டு என்னுடைய சக வழக்கறிஞர் இடத்துல கேட்ட கேள்வி, பல இடங்களில் விவாதங்களில் எழுப்பப்பட்ட கேள்வி, பல இடங்களில் நேர்காணல்களில் எழுப்பப்பட்ட கேள்வி என்னன்னா, இந்த 2023 இருந்து, நான் இது ரொம்ப கீனா வாட்ச் பண்ணிட்டு வருது, 2023 இருந்து கடந்த 2 வருஷமா 3 வருஷமா நம்ம இதை ஆழ்ந்து பார்த்துட்டு வரும்போது, பஞ்சாப் கேஸையும் சேர்த்தே நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு முடிவாகி எடுத்த போதெல்லாம் ஆளுநர்கள் வந்து they have to act according to the will and wish of the state government அப்படின்னு சொல்லிச்சு. அதை நம்ம கொண்டாடணும். ஏப்பா ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய விஷன் வில்லன் படிதான்ப்பா கவர்னர் செயல்பட முடியும். கவர்னர் தனியா வந்து ராஜாங்கம் நடத்த முடியாது. எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு கவர்னர் போக முடியாது. இப்படி எல்லாம் வாதங்களை முன்வைத்து ஆளுநர்கள் கண்டிக்கப்படுகிறார்கள். ஆனா நண்பர்களும் என்னுடைய சக தோழர்களும் அரசியல் இருக்கக்கூடிய நண்பர்களும் சில பேர் சந்தேகம் கேட்டு வந்தவர்களும் விவாதித்தவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, அட என்னப்பா உச்சநீதிமன்றம் ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கே வரமாட்டேங்குது, ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனாவே இல்லையே, கண்டிக்குது ஆளுநர் அவர் வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரு என்று உச்ச நீதிமன்றமே எதற்காக இருக்கிறது என்று மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த ஜனநாயக நாட்டில் உச்ச நீதிமன்றத்தை கேவலப்படுத்தியது பாஜக. ஓகே, நிச்சயமா அதுக்கெல்லாம் தீர்வாகத்தான் இந்த தீர்ப்பு அப்படிங்கிற புள்ளிக்கு நீங்க வருவீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். புன்னைவளவன், உங்களுடைய கருத்து, இப்படி துணை குடியரசுத் தலைவர் பேசலாமா அப்படிங்கிற கண்டன குரல்கள், ஆனால் அவர் ஜனநாயகவாதிகளுக்கு எதிராக நீங்க அணு ஏவுகணையை வீசலாமான்னு அவர் கேட்கிறாரு. இல்லை, அலிமல் பஹார் சார் அந்த இடத்த தொட்டாரு. நான் அதை இன்னும் கூட கொஞ்சம் எலாபரேட்டாக பேசணும்னு நினைக்கிறேன். குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. குடியரசுத் தலைவர் இட்ட உத்தரவை ரத்து செய்வதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கும்போது, நான் சொல்கிறது 356 பயன்படுத்தி எஸ்ஆர் பொம்மாய் தீர்ப்புக்கு பிறகு ஆட்சி கவிழ்க்கப்பட்ட மாநிலங்களில் மீண்டும் அரசுகள் வர வேண்டும் உத்தரவிட்டாங்கல்ல. நீங்கள் 2016 அருணாச்சல பிரதேசமோ 2005 பீகாரோ குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அமல் செய்யப்பட்டதை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. அப்ப குடியரசுத் தலைவர் உத்தரவை ரத்து செய்ய அதிகாரம் இருக்கிறவர்களுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணணும்னு டைரக்ஷன் கொடுக்க அதிகாரம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப பிளைனா நம்ம கேட்கலாம். இப்போ இதுல என்னன்னா, அவங்க சொல்லுவாங்க குடியரசுத் தலைவருக்கு சில இம்யூனிட்டி இருக்கு, நம்முடைய அரசமைப்பு சட்டம் அவங்களுக்கு வழங்கி இருக்கு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஆர்டிகல் 361 அவங்க கோட் பண்ணுவாங்க. இந்த 361ங்கிறது குடியரசுத் தலைவர் நேரடியாக வந்து நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கோ அல்லது அவருக்கு தண்டனை வழங்குவதற்கோ ப்ராசிக்யூட் பண்ணுவதற்கும் பர்சனல் அப்பியரன்ஸஸ்க்கும் தான் இம்யூனிட்டி கொடுக்கிறதே தவிர, அதே போல அவங்க ஆஃபீஸில் இருக்கும்போது எடுத்த முடிவுக்கு பதவி காலத்திற்கு பிறகு அவர்களை தண்டிக்க முடியாது அப்படிங்கிற இம்யூனிட்டிஸை கொடுக்குது. ஆனால் அவர் எடுத்த முடிவுகளின் மீது அதை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள நீதிமன்றம் எடுத்து அது சரியா தவறா என்று ஆராய்வதற்கு எந்த விதமான தடையும் கொடுக்கவில்லைன்னு ஏற்கனவே எக்கச்சக்க வழக்குகளில் உச்சநீதிமன்றமே கோட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது 2005 இது அதுக்கு பிறகுதான் தெரிய வந்தது, பீகார் அரசை யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்ட்டு அன்றைக்கு இருந்த அப்துல் கலாம் அவர்கள் கேபினெட்டினுடைய ஒப்புதலோடு ஆட்சியை இது பண்ணிட்டு குடியரசுத் தலைவர் ரூலில் கொண்டு வராரு. உச்சநீதிமன்றம் ரிவர்ஸ் பண்ண பிறகு என்னுடைய முடிவை வந்து அவங்க ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. நான் வேணா ராஜினாமா பண்ணட்டுமான்னு அன்றைக்கு இருந்த அரசுக்கு அவர் கொடுத்தாரு. எந்த அளவுக்கு கண்ணியமான ஆட்கள் அந்த இடத்துல இருந்திருக்காங்கிறதுக்காக நான் சொல்றேன். அது எய்டன் அட்வைஸ் ஆஃப் கேபினெட் தான் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிந்தாலும் கூட என்னுடைய பெயரால் அது செய்யப்பட்டிருக்கிறதுங்கிற குறைந்தபட்ச நிலை அன்னைக்கு இருந்தது. 2016 அப்படி நடந்துச்சானா அதுக்கான ரெஃபரன்சஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இதில் வந்து ஒரு வழக்கை குறிப்பிட்றாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றம் 2006க்கு பிறகுமே எஸ்ஆர் பொம்மாய் கேஸ்லையுமே அவங்க குறிப்பிட்றாங்க, குடியரசுத் தலைவர் செயல்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த செயல்பாடுகள் சட்டப்படி சரியானதாக இருக்கிறதா, என்ன பேசிஸில் எவிடன்சஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு எங்களால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது மேலஃபைடு என்று சொல்லி ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறது உச்சநீதிமன்றம். துர்நோக்கம் கொண்டது, தவறான நோக்கம் கொண்டதாக இது இருக்கிறதுன்னு சொல்லி இந்த கமெண்ட் குடியரசுத் தலைவர் மீது தான், அது கேபினெட்டுக்கு மேலதான் அவங்களுடைய டெசிஷன் தான்னாலும் அப்ப உங்களுடைய முடிவையே ரத்து செய்ய அதிகாரம் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் இப்படி செயல்பட அதிகாரம் இல்லையாங்கிற பாயிண்ட் வருது. இந்த இடத்துல தான் ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் ஒரு விஷயம் கோட் பண்றாரு. தன்கருமே அதை சொன்னாரு, லோக்சபா ராஜ்யசபா பிரசிடென்ட் சேர்ந்தது தான் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு அவர் குறிப்பிட்டாரு. அப்ப இதுல 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க, லோக்சபா ராஜ்யசபா. இந்த லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சேர்ந்து நிறைவேற்றுகிற ஒரு சட்டத்தை அன்கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கிராப் பண்ணி ஓரம் தூக்கி போடுவதற்கு, சட்டம் செல்லாது, அதை இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளுக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லி நீங்க நிறைவேற்றுவதை நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் பொருந்திய ஒரு நீதிமன்றத்திற்கு அதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பிரசிடென்ட், அதை தான் ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சபட்ச பப்ளிக் ஆஃபீஸர் நீங்க அவங்களை நினைச்சுக்கோங்க. அப்ப பொதுமக்களுக்கான பப்ளிக் காசுக்காக
ஒரு உச்சபட்ச நிலையில் இருக்கக்கூடிய ஊழியராக, அரசினுடைய பொது ஊழியராக இருக்கக்கூடிய அவர் பொதுமக்களுக்கான நலனுக்காக எப்படி செயல்படணும்னு வழிகாட்டுவதற்கு ஜுடிஷியரிக்கு இருக்கிறது அதிகாரம் அப்படின்னு ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு. கபில் சிபில் அவர்களுடைய இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்டா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அதிகாரம் இந்த 142 யூஸ் பண்ணிட்டாங்கிறீங்க, இது எப்படி இருக்கு தன்கருடைய பேச்சு அப்படின்னா, என்னமோ நீங்க, அதாவது உங்களுடைய லெஜிஸ்லேச்சர் பாவம் அவருக்கு சில அதிகாரங்கள் இருக்கட்டும்னு நீங்க உட்கார்ந்து உருவாக்கி இந்த அதிகாரத்தை கொடுக்கல. எந்த கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்ததோ அதே கான்ஸ்டிடியூஷன் 142 வெஸ்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா நீங்கள் வழி தவறி போகும் பொழுது அப்படிங்கிற இடம் வரும் பொழுது அதை சரி பண்ண, கோர்ஸ் கரெக்ட் பண்ண இந்த பக்கம் உங்களுக்கு சமமான அதிகாரம் பொருந்திய மற்றும் ஒரு பில்லர் ஆஃப் டெமோக்ரஸியை, ஜனநாயக தூணை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்திலிருந்து நீங்க அணுகணும் அப்படிங்கிறத கபில் சிபில் அவர்கள் பதிவு பண்றாரு. நேற்று பிரஸ் மீட்ல அவர் அதை எலாபரேட்டா பேசுறாரு. அப்பதான் அவர் அலீம் சார் சொன்ன ராம ஜென்மபூமியோ அல்லது 370 பேசும்போது நீங்க என்ன சொல்றீங்க, கோர்ட்டினுடைய அறிவு, அவங்க we are leaving it to the wisdom of the court. ஏதாவது தீர்ப்பு வந்துருச்சுன்னா அது கோர்ட் கொடுத்ததுங்க, கோர்ட்டினுடைய ஆக சிறந்த அறிவை பயன்படுத்தி கொடுத்தார்கள் பேசுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு எதிராக வரும்பொழுது அது உள்நோக்கம் கொண்டதாக, துர்நோக்கம் கொண்டதாக மாறுகிறது என்று சொன்னால் பிரச்சனை கோர்ட்டு கிட்ட இல்லை உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறார். இப்போ இதில் ஹைலைட் என்னன்னா, இந்த 3 மாத கெடு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது அடிப்படையில் ஒரே கேள்விதான். இந்த 3 மாதம் கெடுங்கிறத நீதிபதிகள் அவங்களா உட்காந்து யோசிச்சு கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பினா ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. இதை யார் கொடுத்ததுன்னா நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய உள்துறை, மத்திய அரசினுடைய உள்துறையில இருந்து தான் அவங்க இந்த 3 மாசங்கிற டேட்டாவை எடுத்திருக்காங்க. 3 மாசங்கிறத சைட் பண்ணியிருக்காங்கிறது அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே இருக்கு. ஜட்ஜ்மெண்ட்டில் அது 414 பக்கம் ஜட்ஜ்மெண்ட். நான் நினச்சேன் இந்த வழக்கு வாத பிரதிவாதெல்லாம் முடிச்சுற டைம் எடுக்கும்போது எப்படியும் பல மாதங்கள் அல்லது ஆண்டுகளே கூட ஆகலாம்னு நினச்சேன். ஆனால் 2 மாதம் டைம் எடுத்து ஒரு எலாபரேட்டான ஜட்ஜ்மெண்ட், அந்த வெயிட்டுக்கு தேவையான மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இருந்தது. அதில் பேஜ் நம்பர் 350 பேரா 485 அவங்க குறிப்பிட்றாங்க. 2016 பிப்ரவரி 4ஆம் தேதி உள்துறை அமைச்சகம், இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகம், அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்தவர் ராஜ்நாத் சிங், அவர் எல்லா மத்திய அரசினுடைய அமைச்சகங்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புறாரு அந்த ஆஃபீஸ் மெமரண்டம்ல. அதில் குறிப்பிடுறாங்க, மாநில அரசுகளிடமிருந்து வரக்கூடிய கோப்புகள் பல காலங்களாக தேங்கி நிற்கிறது. எனவே இதுக்கப்புறம் கோப்புகள் மாநில அரசிலிருந்து சம்பந்தப்பட்ட துறைக்கு வந்தால் அது குடியரசுத் தலைவரிடம் ஒப்புதல் பெறுவதற்கு அதிகபட்சம் 3 மாதங்களுக்குள் கால வரையறையை நீங்க பிக்ஸ் பண்ணணும்னு உள்துறை அமைச்சகம் எல்லா அமைச்சகங்களுக்கும் அறிவுறுத்திய சர்க்குலரை எடுத்து அந்த சர்க்குலர் இருக்கிற அப்படியே காப்பியில, ஆர்டர் காப்பியில ஜட்ஜ்மெண்ட்ல உள்ள சேர்க்கிறாங்க. அப்ப உங்களுடைய மத்திய அமைச்சகம் ஏற்கனவே எடுத்த முடிவை நாங்க ஒரு லேண்ட்மார்க்கா, பெஞ்ச் மார்க்கா இனிமே இதுதான் வைக்கிறோம்னு சொல்லி அந்த பால் அந்த எடுத்திருக்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் இதுவரைக்கும் சர்க்குலரை வாபஸ் வாங்கின மாதிரி தெரியல. அப்ப அதை கிளியர் பண்ணணுங்கிற நோக்கம் அது அன்னைக்கு இருந்த ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு இருந்ததா, கோப்புகள் ஏன் தேங்கி நிக்கணும், இல்ல மாநில அரசுகள் இதுக்குள்ளே வராம இந்த ப்ரப்போசல் நீங்க கொடுத்ததுதான் இன்னைக்கு நீங்க எக்ஸிஸ்டிங் சர்க்குலரா உள்ள கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கோட் பண்ணி அந்த சர்க்குலர் வெளியான தேதி என்ன கண்டென்ட் இருந்ததுங்கிறத சேர்த்துட்டு தான் நாங்களா, அதாவது இவங்க குறிப்பிட்டதை போல அவங்க என்னமோ எங்கேயோ இருந்து சுயம்பா தான் தோன்றித்தனமாக கூட சில சமயம் பேசலாம். பட் அது ரொம்ப அழுத்தமான வார்த்தை. அது அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களா யோசிச்சு கனவு கண்டுட்டு 90 நாள்னு கொடுக்கல, இதை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசினுடைய உள்ள இன்டர்னலா நீங்க கொடுத்ததுதான். அப்ப இந்த இடத்துல நேரடியா சுப்ரீம் கோர்ட் எக்ஸிபிட் பண்ணல, உங்களை ரெகுலேட் பண்றாங்க. நீங்க பல ஆண்டுகளுக்கு நாங்கள் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்போங்கிறத அனுமதிக்க முடியாது என்று. ஏன்னா பல வழக்குகளில் இப்போ இன்னொரு விஷயத்தை ஜெகதீப் தன்கர் சொல்றாரு, 2 ஜட்ஜஸ் எப்படி உட்கார்ந்து முடிவு பண்ண முடியும், கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுன்னு மாதிரி 5 ஜட்ஜ் அதுக்கு மேலே தான் போகணும்னு. கவர்னர் சரியாக செயல்பட வேண்டும், அவங்க as soon as possibleங்கிறத சாதாரணமாக எடுத்துக்க கூடாதுன்னு பல ஜட்ஜ்மெண்ட்ஸ், நான் சொல்றது 1974 கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஏஎன் ராய் அவர்கள் தலைமையிலானது 7 ஜட்ஜ் பெஞ்சு கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்திலேயே கவர்னர்களுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது எல்லா வரையறை இல்லாததுன்னு சொல்ல முடியாது, அது டிஃபைன்டு ஃப்ரேம் ஒர்க்குள்ள இருக்கு, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இருக்கணும்னு 7 ஜட்ஜ் பெஞ்சு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் 1974. 9 ஜட்ஜு கொடுத்தது தான் எஸ்ஆர் பொம்மையினுடைய கேஸ் 1994. 2024 அதுக்கு 30 வருஷம் கழிச்சு 3 ஜட்ஜு பெஞ்சு சந்திரசூட் அவர்கள் தலைமையில் உங்களுக்கு பஞ்சாப் கவர்னர் கேஸ்ல கொடுக்குறாங்க. அப்ப 3 பேர் கொடுத்தும் 7 பேர் கொடுத்தும் 9 பேர் கொடுத்தும் கவர்னர்கள் திருந்தினார்களானா அதை விட இன்னும் மோசமான நிலைக்கு போவதற்குள்ள நீங்க அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த இடம்ங்கிறது இந்த உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்குங்க. இதற்கு கொடுப்பதற்கு உச்சநீதிமன்றத்தை தள்ளியது யார்? அரசியலமைப்பு சட்டப்படி செயல்படாத ஆளுநர்கள்.
ஓகே. அவர்களை இயக்கிய மத்திய உள்துறை அப்படிங்கிறது தானே வரணும். அப்ப பொறுப்பை நீங்கள எடுக்கணும். நீங்க போறீங்கன்னும் போது மொத்தத்துக்கும் காரணகர்த்தா நீங்க தான். அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக உள்துறை அமைச்சரோ பிரதமரோ வாய் திறக்காமல் இருக்கிறார்கள். இந்த மௌனம் வேற ஏதோ பெரிய விஷயத்துக்கு திட்டம் போட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல நிச்சயமா இதுல நம்ம ரெண்டு பார்வையை வைக்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு, இப்ப அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்ப்பு தான் அது, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஒன்று. நீங்க நேரடியாக உச்சநீதிமன்றத்தை இப்படி விமர்சனம் செய்யாமல் மறு ஆய்வுக்கு போயிருக்கலாம். மறு ஆய்வுக்கு போகாம நேரடியாக வார்த்தைகளின் மூலமாக உச்சநீதிமன்றத்தை இப்படி தாக்குவது எதை உணர்த்துகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி முக்கியமாக வைக்க வேண்டியது இருக்கிறது. பேசலாம். தமிழ்தாசன் சார், இப்போ இன்னைக்கு RN ரவி அவர்கள் குடியரசு துணைத் தலைவரை சந்தித்திருக்கிறார். அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதுல என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? RN ரவியை பொறுத்தவரை சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்ட ஒரு நபர். அவர் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறதை ஒட்டி இதே காப்பாற்றுவதற்கு அவருடைய எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு ஏற்கனவே இதை போல ஆளுநராக மேற்குவங்கத்தில் இருந்த இந்த தன்கர் அவர்கள் இப்பொழுது துணை ஜனாதிபதி அவர் சொல்லியிருக்கிற கருத்து. அதை போல் நீங்கள் இன்னும் கேரளாவில் ஒரு ஆளுநர் 2 நாளைக்கு முன்னாலே அவர் பேசியது. ராஜேந்திர அக்லக்கர் என்பவர் இதே போல வரம்பு மீறி செயல்பட்டிருக்கிறது நீதிமன்றம், ஆளுநர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறது, சட்டத்துக்கு எதிராக சொல்லியிருக்கிற ஒரு ஆங்கில ஏட்டுக்கு அவர் பேட்டி அளித்தது கூட பெரிதாக இன்றைக்கு பேசப்படுகிறது. அவர் இன்றைக்கி போயிருக்காருனாக்கா உண்மையிலேயே எல்லா ஜனநாயக சக்திகளும் இந்த ஆளுநர் சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டார், ஜனநாயகத்தை சீர்குலைக்க செயல்பட்டார், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக செயல்பட்டார், தீர்மானங்கள், சட்டமன்ற முடிவுகள், சட்டங்கள் இவைகளை நிறைவேற்ற தவறிவிட்டார். ஆகவே இவர் இந்த இருக்கையில் இருக்கலாமா என்று அது குறித்த தீர்ப்புகள் பல்வேறு நெறிமுறைகளை அவர் மீறி நடந்திருக்கிறார் என்று தான் இந்த தீர்ப்பு. அதை பற்றி சொன்ன நீதிமன்றத்திற்கு அதன்படி முடிவுப்படி மரபு அடிப்படையிலே அல்லது அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவின் அடிப்படையிலே இந்நேரம் இந்த ஆளுநர் இங்கே நீடிக்கக்கூடாது. இதையும் மீறி போய் அவர் கல்லூரிகளில் கோஷம் போடுகிறார், இந்துத்துவ கோஷம், ஜெயராம் என்று கோஷம்லாம் போட சொல்லி மாணவர்களை கிளப்புகிறார் என்றால் அங்கு படிக்கின்ற மாணவிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் மதசார்பற்ற இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள், சீக்கியர்கள் இருப்பார்கள், புத்தர்கள் இருப்பார்கள், சபர மதத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். இவர் போய் இந்து மதத்தை தூக்கி பிடித்து கொண்டு ஜெயராம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு இப்பொழுதும் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் வெளியே அனுப்பப்பட வேண்டும். அவரை பார்ப்பதாலே காப்பாற்றப்படுகிறார் என்று அந்த முடிவுக்கெல்லாம் நம்ம வரக்கூடாது. ஜனநாயக சக்தி அவர் சொல்லியிருக்கிறார்ல, இவர் ஜனநாயகத்தில், அதாவது ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஏவுகணை போல சுப்ரீம் கோர்ட் மாற்றி உள்ளது என்று சொல்லுகிற கருத்து எப்படி ஏற்புடையதாகும்? நீங்க கூட கேட்டீங்க, நண்பர்கள் இருவரிடம் கேட்டீங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையே அவர் விமர்சனம் செய்கிற அளவுக்கு இருக்கிறாங்க, ஜனாதிபதி அது உச்ச பதவி இல்லையா என்று கேட்குறீங்க. அப்படி அல்ல. ஜனாதிபதி பதவி என்பது பிரிட்டிஷ்காரருடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் 1935 அரசியலமைப்பு சட்டம், அதன்படி இந்த சட்டத்தை இயற்றப்பட்ட சில மாறுதல்கள் 1-2 மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அன்றைக்கு இருந்த அந்த சட்டத்தை அதை நம்ம எப்படி வழிகொண்டு செயல்பட்டு பிரிட்டிஷ்காரன் சட்டம் தான். அங்க ராஜா அங்க இருக்கிறாங்க, அரசர். பிரிட்டிஷ் அரசர் பில்லு பாஸ் பண்றாங்கன்னா உடனே அந்த பிரிட்டிஷ் அரசனுடைய அரசருக்கு சென்று அவர் ஜனாதிபதி மூலம் கையெழுத்து போடுவார். இங்க ஜனாதிபதி. ஆனால் இந்த ஜனாதிபதியே சட்ட பிரச்சனை வந்தால் யாருக்கு அனுப்புவார்? அவரால் முடிவெடுக்க முடியாது. ஒரு அரசு, மத்திய ஒன்றிய அரசு இருக்கு, அமைச்சரவையினுடைய அறிவுரையின் அடிப்படையில் தான் அவர் போகணும். அமைச்சரவைக்கு தான் திருப்பி அனுப்பணும். சரி, அவர் ஆளுநராக இருந்தாலும் அமைச்சர் அங்க இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருந்தாலும் யாரிடம் உதவி கேட்பது? சட்ட நுணுக்கத்தை கேட்பது இவர்கள் தான் அனுப்பணும், நீதிமன்றத்தை கேட்கணும். இவரால் தனியாக செயல்பட முடியாது, ஒரு கையெழுத்து கூட போட முடியாது. எதுக்கு கையெழுத்து போட முடியாது? மத்தியிலே ஒரு ஆட்சி முடிஞ்சு போச்சு, இல்ல இடைக்கால அரசு வந்துருச்சு அப்படின்னா அது இல்லையே என்பதற்காக இவரும் கையெழுத்து போட முடியாது, ஆளுநர் கையெழுத்து போட முடியாது. நிச்சயமா சார், நம்ம ஆளுநருக்கான அதிகாரம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். எனக்கு என்னன்னா, மற்ற 2 பேருமே சொன்னாங்க, இதுக்கு முன்பாக குடியரசுத் தலைவர் ஒன்று சொல்லி உச்சநீதிமன்றம் அதனுடைய தீர்ப்பின் மூலமாக மாற்றி இருக்கிறதுன்னு. அதுக்கெல்லாம் வரவேற்றவர்கள் இன்றைக்கு ஏன் இந்த தீர்ப்பை பதட்டப்படணும்? அதைத்தான் ஏன் பதட்டமாகறாங்க? இருங்க, தங்களுக்கு சாதகமாக இருந்தால் அவை கோர்ட்டின் முடிவு என்று சொல்வது, தங்களுக்கு எதிராக இருந்தால் நீதித்துறை எல்லை மீறி செல்கிறது என்று சொல்வார்கள். ஏற்கனவே பார்த்தீர்கள் என்றால் உத்தரப்பிரதேசத்தில் 1963 ஒரு வழக்கு. அந்த வழக்கு என்னன்னா, ஒரு உத்தம் சிங் என்று நினைக்கிறேன், அந்த கேசவ் சிங் அவர் அவர் ஒரு நிருபர், உங்களை போல செய்தியாளர், வழக்கறிஞர் கூட. அவர்
ஒரு அதாவது சட்டசபை வரம்பு மீறி செயல்படுகிறது, சட்டமன்ற உறுப்பினர்கள் லஞ்சம் வாங்குகிறார்கள் என்றெல்லாம் எழுதிவிட்டார். சட்டமன்றம் உடனே உரிமை குழுக்கு அனுப்புகிறது. அவருக்கு தண்டனை, உள்ளே போகிறார். நான் வர முடியாது என்று சொல்கிறார். உள்ளே போய் கையை கட்டி கொண்டு பின்னாலே பதில் சொல்கிறார். அங்கெல்லாம் சொல்ல முடியாதுன்னு. உடனே அப்படி சொன்னதுக்காக அவர் எதிர்த்து வழக்கு போடுகிறார். அவர் பிணையில் வந்து விடுகிறார், சிறைக்கு அனுப்பப்படுகிறார். சட்டமன்றத்தில் அவர் பிணையில் வந்து விடுகிறார். நீதிமன்றத்தில் நீதிபதிகள் 2 பேரை உள்ளே கொண்டு வா என்று சட்டமன்றம் சொல்கிறது. எப்படி தீர்ப்பு சொல்லலாம் சட்டமன்றத்தை மீறி? உள்ளே அவர்கள் சொன்ன வழக்கை ரத்து செய்வதற்கு 23, 28 பேர் நீதிபதிகள் மறுபடியும் கூடுகிறார்கள். சட்டமன்றம் பெரிதா நீதிமன்றம் பெரிதா என்று வழக்கு. இந்த வழக்கை அவர்கள் மறுபடியும் ரத்து செய்கிறார்கள். எது? சட்டமன்றம் சொன்னதை. அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி இருக்கிறார். அவரிடம் செல்கிறது. அவர் எங்க அனுப்புகிறார்? அந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறார். நீதிமன்றம் என்ன சொல்கிறது பற்றி? சட்டமன்றம் பெரிதா அல்லது நீதிமன்றம் பெரிதா என்று சொல்லும் போது சட்டமன்றத்துடைய கருத்தை நீதிமன்றத்துக்கு அனுப்பி இரு தரப்புகளும் சமாதானம் செய்வதற்கு முடிவெடுக்கப்படுகிறது. ஆக நீதிமன்றம் தான் பெரிது என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டம் தான் பெரிது. அதை மீறி எவரும் செயல்பட முடியாது. கண்டிப்பா அதன் அடிப்படையில் தான் 142 விதியை, சிறப்பு விதியை பயன்படுத்தி அந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. பேரறிவாளனுக்கு என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தான் கோட் பண்றாங்க அவங்க. கண்டிப்பா நம்ம பேசுவோம். அலிமோ, இதுல ஒரு கேள்வி நீங்க முதல்ல பேசும்போது சொன்னீங்க, யாருக்கு பூனைக்கு மணி கட்டுவது அப்படிங்கிற அடிப்படையில் முதலமைச்சர் தொடுத்த, தமிழ்நாடு அரசு தொடுத்த இந்த வழக்குல தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு. ஜெகதீப் தென்கர் அந்த புள்ளியில தான் இன்னொன்னு அணுகிறாரு. நீங்க எல்லா விஷயங்களையும் இப்படி சொல்றீங்க. டெல்லி உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியுடைய வீட்டில் சோதனை நடந்தது, தீப்பற்றியது, கட்டுக்கட்டா பணம், அவரு மேல நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணீங்களா? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்ப இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவதுங்கிற அடிப்படையில் அவர் கேள்வி வைக்கிறார். அது நியாயம் தானே? அதாவது இது நியாயம்னு நீங்க கேட்டீங்கன்னாலே அது ஜனநாயக விரோதம் நான் சொல்லுவேன். ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க நீங்க கேட்டீங்கன்னாலே. ஏன்னா இது ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, நீதிபதிகள் மனிதர்கள் தான். ஏன்னா இந்த வாதம் தான் இவர்களை உச்ச நீதிமன்றத்திலேயே இப்படி பேச வைத்தது. எப்படி பேசினாரு துஷார் மேத்தா அப்படின்னா, நீங்களே இதை டிசைட் பண்ண முடியாது அப்படி பார்த்தா அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கே மதசாயத்தை பூசினார். இவங்க என்ன ஓட்டம் அப்படிதான் இருக்குது, அதை கவனிச்சிருக்கலாம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பார்த்து இது வக்குப்போடு கேஸ், அதுல நீங்க ஹிந்துவா இருந்துட்டு நீங்க எப்படி டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது அடுத்த வார்த்தை நீதிபதிகள் கேட்டார்கள், வாட் அப்படின்னு. ஏன்னா அது இப்ப கூட சரி, அந்த வார்த்தைகள் மட்டும் தான் போல்டா கொடுத்திருக்காங்க லைவ்லாலையும் பாரன் பெஞ்சில். அது ஏன்னு தெரியல. ஏன்னா அதை அவ்வளவு எக்ஸ்கிளமேஷன் அவங்க பதிவு செஞ்ச வார்த்தை வாட். when we come to the courts, நாங்கள் நீதிமன்றத்திற்கு வரும் பொழுது எங்களுடைய மதங்களை, ஜாதி, இனம், எங்களுடைய அடையாளம் எல்லாத்தையும் திறந்து வச்சுதான் வரோம் அப்படின்னு சொல்லி. அப்ப நீதிபதிகளையே குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார்களே, நீதிபதிகள் எல்லாம் யோக்கியமா அப்படின்னா, நீதிபதிகள் எல்லாம் யோக்கியமா அப்படிங்கிற கேள்விய அலகாபாத் உயர் நீதிமன்றம் சின்ஹா, நீதிபதி சின்ஹா அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் 46-47 வருஷத்துக்கு முன்னால மரியாதைக்குரிய தலைவர் இந்திரா காந்தியை டிஸ்குவாலிஃபை பண்ணாரு. அப்ப கேட்பீங்களா இந்த கேள்விய? நீதிமன்றம் யோக்கியமா, நீதிபதிகள் யோக்கியமா அப்படின்னு நீங்க அப்ப கேட்டிருக்கணும். இன்னைக்கு கேட்கறது நியாயம். சரி, அதே உச்ச நீதிமன்றம் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் கோத்ரா ரயிலுக்கும் சம்பந்தமே இல்லை. இதை விட ஒரு பிக்கஸ்ட் ஜோக் இன் டெமோக்ரசி, சுதந்திர இந்தியாவில் நரேந்திர மோடிக்கும் கோத்ரா ரயில் எரிப்புக்கும் அதை தொடர்ந்து நடந்த குஜராத் கலவரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று கிளீன் சிட் இதே உச்ச நீதிமன்றத்தை பயன்படுத்தி எஸ்ஐடியினுடைய வழக்கிலே கொடுத்தார்களே, அப்ப சொல்லுவாங்களா நீதிபதிகள் யோக்கியமா அப்படின்னு கேட்பாங்களா? அந்த வார்த்தை சொல்வதற்கே வாய் கூசுது ஒரு வழக்கறிஞராக. ஏன்னா அது தர்மப்படி தப்பு, நியாயப்படி தப்பு. ஏன் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரு சாராருக்கு இசைவாகவும் இன்னொரு சாராருக்கு எதிராகவும் தான் வந்தது பாபர் மசூதி தீர்ப்புல. அதனால தானே அந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னால நீங்க இதை கொண்டாடுறதுக்காக யாரும் தெருவுக்கு வரவும் கூடாது, தீர்ப்பு வரப்போகுது, இதை கொண்டாடுறதுக்கு யாரும் தெருவுக்கு வரக்கூடாது, தீர்ப்பு வரப்போகுது, இதை எதிர்த்துக்கிட்டு யாரும் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு தெருவுக்கு வரக்கூடாது, தீர்ப்பு வரும்போது எல்லாரும் அமைதியா இருக்கணுங்கிற டிஸ்கிளைமர் போட்டு இந்திய வரலாற்றில், சுதந்திர வரலாற்றில் வந்த ஒரு தீர்ப்பு, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ராம ஜென்மபூமி வழக்கிலே தரப்பட்ட தீர்ப்பு, பாபர் மசூதி வழக்கிலே தரப்பட்ட தீர்ப்பு தான். அப்ப சொன்னீங்களா இதே வாதத்தை? இல்ல, நிச்சயமா எனக்கு ஒரு புரிதலுக்காக நான் கேட்கிறேன். அப்போ நம்ம ஏற்கனவே ஜனாதிபதியை நீங்க கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னா அதை ஏற்க மறுக்கிறீங்க. அரசியலமைப்பு சட்டம் தான் இங்க உயர்ந்ததுன்னு வாதத்துக்கு நம்ம வைக்கிறோம், அது உண்மையும் கூட, நம்ம இல்லைன்னு மறுக்கல. அப்போ ஒரு நீதிபதியே அவர் துணை குடியரசுத் தலைவர் இப்படி சொன்னா அந்த இடத்துல மட்டும் ஏன் மாறுபடுறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, நீதிபதி கேட்ட கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல முடிஞ்சா நீங்க அப்புறம் பேசினா பரவாயில்ல. நீங்க 2 விஷயத்த பாருங்க. ஆர்டிகல் 200 பயன்படுத்தி 3 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஆர்டிகல் 200 என்ன தரப்பட்டிருக்குது? இந்த 3 விஷயத்தை தாண்டி ஒரு ஜனாதிபதி செயல்பட முடியுமான்னு கேட்டாங்க. யாராவது ஒரு யோக்கியம் ஒரு பதில சொன்னாங்களா நீதிமன்றத்துல?
அதே மாதிரி நீங்க வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்ல பாத்தீங்கன்னா கிரண் ரிஜிஜு என்ன சொன்னாரு? கிரண் ரிஜிஜுடைய வாதம் என்னவா இருந்துச்சு? வெளியே பேசினாரு. இதே மாதிரி எப்ப பார்த்தாலும் நீங்க தலையிட்டே இருந்தீங்கன்னா நாங்க தலையிடவா ஜுடிஷியரி இல்லைன்னா என்னையா சொல்ல வர்ற? என்ன வாதம் இது? நீங்க ஓப்பனா மிரட்டுறீங்களா நீதிமன்றத்தை? உங்களுக்கு சாதகமாவே எல்லாத்தையும் சொல்லணும்னு நீங்க மிரட்டுறீங்களா? அப்ப ஆர்டிகல் 200 படி இப்ப என்னன்னு உலகம் பார்த்துச்சு. கேள்வி அது நீதிமன்றத்தினுடைய வாதங்கள் தெளிவா இருக்குது. ஆர்டிகல் 200க்கு என்ன எக்ஸ்பிளனேஷன், அது சம்பந்தமாக நீங்க என்ன பண்ண போறீங்க? கடந்த 5 வருஷமா இந்த கேள்வி நாங்க எழுப்பிட்டு இருக்கிறோம். இன்னும் கூட இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவா சொன்னது 2021 தான் ஆளுநர் ரவி வந்தாரு. அதுக்கு முன்னால 2020 இருந்து இந்த பில்ஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்குது என்கின்ற வாதத்தை வச்ச போது the court is not against any particular governor, it is against governor in common அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம். அப்படின்னா எவ்வளவு தெளிவா இருக்கு நீதிமன்றம். ஆர்டிகல் 200 பத்தி உங்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்களா? இன்னைய தேதி வரைக்கும் அன்ஆன்சர்டா ஒரு கொஸ்டின் இருக்கு. நீதிமன்றம் தொடர்ந்து கேட்டது, ஏப்பா இந்து அறநிலையத்துறையிலேயோ திருப்பதி தேவஸ்தானத்திலேயோ ஒரு முஸ்லீமை நீங்க நியமிச்சா ஏத்துக்குவீங்களான்னு வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்ல பத்தி கொஸ்டின் கேட்டுச்சு. நம்ம தான் பாக்குறோமே உள்ளங்கை நெல்லிக்கனியா. ஒரு வாதத்துக்கு தெளிவாக இவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அப்ப என்ன அப்படின்னா, நான் அரசியல் ரீதியாக கூட இதுக்கு சில பதிலை சொல்ல விரும்புகிறேன். ஒரு முக்கியமான பதிலை சொல்ல விரும்புறேன். என்ன நீங்க அனுமதிக்கணும். என்ன அப்படின்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் 1950 ஜனவரி 26 சுதந்திரம் பெற்று புதுசாக இந்த தேசம் இருக்கிற காலத்திலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு கவலையை வெளிப்படுத்தினார். பக்தி இன் பாலிடிக்ஸ் இஸ் a sure road to dictatorship அப்படின்னார் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன வார்த்தை. இப்ப அரசியல்ல ஒரு தனி மனித வழிபாட்டையும் ஆன்மீகத்தையும் கலந்து விட்டால் அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த தேசத்தை அழைத்து செல்லும்னு. அப்படித்தான் இன்னைக்கு 2 வாதத்தை சுதந்திரத்தை பெற்று புதிய குழந்தை போல வைத்திருந்த இந்த இந்தியா தேசத்தை பார்த்து புரட்சியாளர் அம்பேத்கர் கவலையில உட்கார்ந்து இருந்தார். யாருக்குமே ஆச்சரியமா இருக்கும், என்னங்க சுதந்திரம் கிடைச்சிருக்கு சந்தோஷப்பட வேண்டியதானே. ஆனால் அன்றைக்கே ஜெகதீப் தங்கர்கள் வருவார்கள், அன்றைக்கே நரேந்திர மோடிகள் வருவார்கள், அமித்ஷாக்கள் வருவார்கள், அரசமைப்பு சட்டத்தையும் நீதித்துறையும் கேவலப்படுத்துவார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க புரட்சியாளர்னு சொல்றோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 2 விஷயங்களை நான் சொல்றேன், அது நீங்க செஞ்சா மட்டும்தான் இந்த தேசம் ஜனநாயக நாடாவே நிலைச்சிருக்கும். ஒண்ணு, கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் என்னைக்கு இருந்தாலும் நீங்க பற்றி பிடிங்க. அப்படி இல்ல அப்படின்னா அதை நீங்க கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் நீங்க பற்றி நான் சொல்ற இந்த 2 விஷயத்தை நீங்க பற்றி பிடிக்கலன்னா it will be there merely in form but not in fact அப்படின்னு சொன்னார். அரசியலமைப்பு என்பது ஜனநாயகம் என்பது ஃபார்ம்ல இருக்கும், ஃபேக்ட்ல இருக்காம போயிடும். அதனால அரசமைப்பு சட்டத்தினுடைய வேல்யூஸை கடைபிடிங்க. இரண்டாவது சொன்னார், அது ஜான் ஸ்டுவர்ட் என்கின்ற பொலிட்டிக்கல் சயின்டிஸ்டுடைய வாதத்தை முன் வச்சு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாரு, நீங்க நாட் டு லே தர் லிபர்ட்டி அட் த ஃபீட் ஆஃப் ஈவன் கிரேட் மேன். நீங்கள் எவ்வளவு உயர்ந்த மனிதர் என்று நீங்க நினைத்தால், நரேந்திர மோடி ஒன்றும் உயர்ந்த மனிதர்கள்லாம் கிடையாது, ரத்த கரையில் உள்ள மனிதர் இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு உயர்ந்த மனிதர் என்று நினைத்தாலும் அவர் காலில் கொண்டு போய் இந்த கான்ஸ்டிடியூஷன் வேல்யூஸை போட்டுறாதீங்க. நீதிமன்றத்துக்கு மரியாதை கொடுங்க, கான்ஸ்டிடியூஷனுக்கு மரியாதை கொடுங்க. இந்த இரண்டும் நடக்கும்போது இன்னைக்கு அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரசமைப்பு சட்டத்தையே மாத்துறதுக்கான காலம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இரண்டும் நடக்கும்போது சர்வாதிகாரத்தை எதிர்பார்த்திருங்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாரு. இன்றைக்கு அது நடந்து விட்டது. ஓகே, நிச்சயமா நான் அந்த அர்த்தத்துலதான் புண்ணியவளவன்ட்ட கூட ஒரு கேள்வியை முன் வச்சேன். அவங்க ஒன்று மறு ஆய்வுக்கு போயிருக்கலாம், ஏன் இப்படியான வார்த்தைகளை சொல்லணும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படிங்கிறது, அதற்கான இன்னொரு பதிலாவது நான் எடுத்துக்கிறேன், பேசலாம். புண்ணியவளவன், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்ட கேள்வியோட இன்னொன்று, 2022 ஜெகதீப் தன்கர் பதவியேற்கிறார். பதவியேற்ற உடனேயே முதல் உரையிலேயே இந்த நீதிபதிகள் நியமன ஆணையத்தை, அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தது, அதற்கு எதிராகவும் அவர் கருத்து சொல்றார். அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கேன். அதாவது அடிப்படையில் ஆக்சுவலாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த என்ஜேஏசிங்கிறது கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் கொண்டு வந்து உச்சநீதிமன்றம் அதை வச்சு நம்ம யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி மாதிரி நீதிபதிகளே எக்ஸாம் வச்சு நாங்கள் நியமிக்கிறோங்கிறது தான் அவங்களுடையது. அதாவது இப்போதைக்கு கொஞ்சம் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனால் உருவாக்கப்பட்ட நீதித்துறையையும் தாங்கள் கைப்பற்றுவதுங்கிறது நீண்ட கால இலக்கு. அதை நோக்கி நகர்வதனுடைய ஒரு பாயிண்டாக தான் நம்ம அதை பார்க்கணும். ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு ஆக்சுவலாக கொடுக்கப்பட்டது ப்ரமோஷன். நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், ஆர் என் ரவி அவர்கள் போய் பார்த்துருக்காருன்னா, அவர் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல ஏற்கனவே இருந்து ரொம்ப பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி சிறந்த மாணவராக அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக வெளியில் போனவர் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு அவ்வளோ குடைச்சல் கொடுத்தாருங்கிற வகையில் என்பது ஒரு பக்கம்னாலும் கூட ஜெகதீப் தன்கர் அவர்கள் தொடர்ந்து இதை பேசிட்டு வர்றார். ஏன்னா அவருமே அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர், சட்டப்பின் புலத்திலிருந்து வரவருங்கிறதுனாலையும் ராஜ்யசபாக்குள்ளே பல நேரங்களில் பேசியிருக்கார். நீங்கள் ஒரு பாயிண்ட் கேட்டீங்க, அவங்க குறிப்பிட்றாங்க இன்றைக்கி அந்த ஜட்ஜி வீட்டில் எவ்வளோ பணம் எரிஞ்சு கிடச்சிது அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா இன்டென்ஷன் என்ன, இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதித்துறையில் கொலிஜியம் அமைப்பு முறையில் சீர்திருத்தங்கள் வேணுமா அப்படின்னா வேணும். ஆனால் பாஜக சொல்லக்கூடிய காரணம் உண்மையான காரணமாக அவர்களுக்கு என்ன உள்நோக்கம் இருக்கிறது, ஏன்னா இன்டென்ஷன் தான் லாவை
விட மிக முக்கியமானதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்க இப்ப வக்புக்கு அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க, சொத்துக்களை நிர்வகிக்க வேண்டாமா, பல இடங்கள்ல அதை வந்து முறைகேடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை முறைப்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு அது பயன்படுவதற்கு நிர்வகிக்க தானே நாங்கள் செய்கிறோம்னு. ஒரிஜினல் நோக்கம் அது கிடையாது. இதே நீதித்துறை குறித்து ஏற்கனவே சட்ட அமைச்சராக இருந்த கிரண் ரிஜிஜு நாடாளுமன்றத்திலே பேசுறாரு. நீதித்துறையில் இன்றைக்கு ஆதிக்க சாதியினருடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் தான் இருக்காங்க, இடஒதுக்கீடே சமூக நீதியே இல்லை அப்படின்னு பேசினாரு. இதை பேசக்கூடிய அரசு, இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், உங்களுடைய பிரதமர் அலுவலகத்திலிருந்து எல்லாத்துலயும் என்ன இடஒதுக்கீடு கொடுத்தீங்க, என்ன பிரதிநிதித்துவத்தை ஃபாலோ பண்ணீங்கிற கேள்வி இருக்கா? அப்போ உங்களுடைய உள்நோக்கம் அங்க சமூக நீதி கிடையாது, நீதித்துறையை காலி பண்ணணும். என்னன்னா வெளியில இன்னைக்கு கபில் சிபல் அவர்கள் கூட அது சொன்னாரு, நீதிபதிகள் அல்லது நீதித்துறை உச்சநீதிமன்றம் வெளியில வந்து தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே, அதனால பொலிட்டிக்கலி அவங்கள ஒரு பக்கம் காலி பண்றது, பொலிட்டிக்கலி அவங்க மேல சார்ஜஸ் வச்சு அவங்க மீதான அந்த அபிப்பிராயம் என்பதை உடைப்பதற்கான வேலை. பல நேரங்களில் சில தீர்ப்புகளுக்காக நீதிபதிகள் குறித்து ட்ரோல் எல்லாம் அவங்களுடைய ஆதரவு தளங்களில் வலதுசாரிகள் ஹேண்டில்ஸ்ல இருந்து இந்தியா முழுக்க போடப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. நீதிபதிகளுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது என்பதை தாண்டி பர்சனலாக தாக்குறது அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் அதை நகருது. இவங்க அடுத்த கட்டமாக எப்படி போவாங்கன்னா, நிர்வாக ரீதியிலாக நீதித்துறைக்கு அரசு பல குடைச்சல்களை கொடுக்க முடியும். ஏற்கனவே ரொம்ப போல்டாக இருக்கக்கூடிய பல ஜட்ஜஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. நீதிபதிகள் நியமனங்களுக்கு, அதாவது நம்ம இங்கே தமிழ்நாட்டே உதாரணம் எடுத்துக்கணும்னா, நான் சில உதாரணங்கள் மட்டும் சொல்லி அதில் ஃபாஸ்ட்டாக வைண்ட் அப் பண்ணுறேன். எல் விக்டோரியா கௌரி அவர்கள் இப்போ அவங்க நீதிபதியாக இருக்காங்க, பர்மனன்ட் நீதிபதியாக. அவங்களுக்கு எலிவேஷன் போகும்பொழுது ஒரு பிரச்சனை ரைஸ் ஆச்சு. என்னன்னா, அவங்க பாஜகவில் பொறுப்பில் இருந்தாங்க. பாஜகவில் பொறுப்பில் இருந்தாங்கிறதா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது கிடையாது. அதே சமயம் அவங்க அதுக்கு முன்பாக பொறுப்பில் இருந்தபோது பேசிய பேச்சுக்கள் அப்படிங்கிறதும் சர்ச்சைக்குரியதாக மாறுச்சு. நீதிமன்றம் இதுக்கு முன்னாடி பலரும் பல இதில் இருந்து வந்திருக்காங்க. ஆனால் திரு ஜான் சத்தியன் அவர்கள் மூத்த வழக்கறிஞராக இருக்கார், அவருக்கானது மறுக்கப்பட்டது. அதுக்கு என்ன காரணம்னு உச்சநீதிமன்றம் கேட்கும்போது மத்திய அரசு நோட் போட்டு அனுப்புது. நீட் வந்து அனிதா உயிரிழந்த சமயத்தில் நீட் தேர்வு அப்படிங்கிறது, இந்த என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எதிராக, நம்முடைய கல்வி முறைக்கு எதிராக இருக்கிறதுன்னு வந்த ஒரு ஆர்டிக்கலை அவர் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. எனவே அவரை நாங்கள் ஜட்ஜா போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கொள்கை குறித்து ஒரு விமர்சனத்தை, அவர் ஒரு கருத்தை பதிவு செய்ததற்காக அவங்க நான் வந்தா எங்களுக்கு எதிராக பேசுவார்னு ஒரு காரணம் சொல்லி போறாங்க. பல பாஜக அரசை கேள்வி கேட்டதற்காக பல நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம். மத்திய அமைச்சர் வெறுப்பு பேச்சு பேசி இவ்வளவு பெரிய வன்முறை வந்திருக்கு, நீங்க ஏன் FIR போடுறதுன்னு கேட்டதற்காக டாக்டர் S முரளிதர் டெல்லியில இருந்து அப்படியே தூக்கி அவரை ஒரிசாக்கு போட்டாங்க. அவர் அதுக்கு பிறகு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கணும் அல்லது உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கணும். இது ரெண்டுத்தையும் மோடி அரசு கிளியர் பண்ணவே இல்லைங்கிறத பார்த்தோம். இங்க இருந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி கேட்டதற்காக ஜஸ்டிஸ் சஞ்சீப் பானர்ஜி மாற்றப்பட்டார். இந்த ரெண்டு நீதிபதிகளும் மாற்றப்பட்ட போது வழக்கறிஞர்கள் அங்க இருக்கிறவங்க போராடுறாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கடிதம் எழுதுறாங்க. அது ஓய்வுக்கு பிறகு ஜஸ்டிஸ் சஞ்சீப் பானர்ஜி ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் இருந்த சமயத்துல சக நீதிபதிகள் ஊழல் புகார்ல, கரப்ஷன்ல இருந்ததை ஆதாரங்களோட நான் தலைமை நீதிபதிக்கு சொன்னேன், அதன் காரணமாகத்தான் நான் மாற்றப்பட்டேன், அந்த அளவுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஷியலா உள்ள இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் வச்சார். இந்த அமைப்பு முறையில பிரச்சனை இருக்கு. ஆனால் பாஜக மாற்ற நோக்கம் எது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நீங்க அது முத்தலாக்ல இருந்து வக்புல்ல இருந்து எல்லா இடத்துலயும் இவங்க வெளியே ஒண்ணு சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ள என்ன வச்சுக்கிட்டு செயல் திட்டம்ங்கிறது இருக்கு. இனிமே நீதித்துறையை நிர்வாக ரீதியிலாக ஸ்தம்பிக்க வைப்பதற்கான வேலைகள், ஃபண்ட் அலோகேஷன்ல இருந்து புதிய கோர்ட்ஸ் உருவாக்குறதுல இருந்து இது எல்லாத்திலுமே கூட கை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த எல்லைக்கும் அவர்கள் போவார்கள். நிச்சயமா. தமிழ்தாஸ் சார், நேரம் இல்லை, ஆனா நிறைவான சுற்று கொடுக்கலாம், வருத்தப்படுவீங்க. ரொம்ப ரொம்ப சுருக்கமா. தேர்தல் ஆணையத்தை எப்படி கையில் வைத்திருக்கார்களோ, ED எப்படி கையில் வைத்திருக்கார்களோ, CBI எப்படி கையில் எடுத்து வைத்திருக்கார்களோ, பாஜக அரசு, மோடி, அமித்ஷா போன்ற அந்த கும்பல்கள் என்ன செய்கிறார்கள் என்பதற்கு நீதிமன்றத்தையும் தங்கள் கையில் வைத்திருக்க வேண்டும். தாங்கள் சொல்படி தான் நடக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏற்கனவே தலைமை நீதிபதி வீட்டிற்கே சென்று, அதாவது பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் தீர்ப்பு சொன்ன அந்த தலைமை நீதிபதி வீட்டிற்கு சென்றவர்கள் கடந்த காலத்தில் சென்று அவர் வந்து பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு கேட்காமலே இவர் போய்விட்டார் என்றெல்லாம் சொன்னார்கள். பாபர் மசூதி வழக்கு தீர்ப்பு சொன்னவர்களுக்கெல்லாம் MP பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சில பேருக்கு கவர்னர், ஆளுநர், அதான் மோடி, அமித்ஷா வழக்கில் தீர்ப்பு சொன்னவர்களுக்கு ஆளுநர் பதவியெல்லாம் கொடுக்கப்பட்டு அப்படிலாம் உட்கார கவனிக்கப்பட்டிருக்காங்க. சரி, இந்த நீதிபதிகளை பற்றியே இவர் ஒரே ஒரு கருத்து, பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது அவருடைய கட்சியை தேர்ந்தவர் மிக தெளிவாகவே அன்றைக்கு பேசினார். அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, நீதிபதிகள் கடைசி காலத்தில் ஓய்வு பெறுவதற்கு முன்பு தங்கள் பதவி கிடைக்கும் என்பதற்காக தகுந்த தீர்ப்பு வழங்குகிறார்கள். அருண் ஜெட்லி மிக தெளிவாக சொல்லி பதிவாயிருக்கு. ஆக இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு சொல்லி தங்களுக்கு வேண்டுமென்றால் ஒரு நீதிபதியை குற்றம் சொல்லுவது, நீதிமன்றத்தை குற்றம் சாட்டுவது, ஆனால் தேவைக்கு ஏற்ற மாதிரி பாஜக பார்க்கிறது. நீதியின்படியே நீதிக்கே தண்டனையா என்பது போல இப்பொழுது அவர்கள் மோடி அரசு செயல்படுகிறது. இது வெற்றி பெறாது. ஜனநாயக நாடு, கூட்டாட்சி நாடு என்பதை
அம்பேத்கர் தந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நிச்சயமா. அலீம், ரொம்ப ரொம்ப சுருக்கமா நிறைவான பார்வை ப்ளீஸ், 1-2 வார்த்தைகள்ல. அதாவது என்ஜேஎஸ்சி பத்தி சொன்னாரு சார். ஆங்குஷ் ஓவர் என்ஜேஎஸ்சி, நாங்கள் நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷனை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நாங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களா என்று கேட்டபோது அப்போதைய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொன்னார், இஃப் தி கோர்ட் திங்ஸ் தட் we are sitting on the recommendations of the court, then the court can issue its own notification என்று நேரடியாகவே சவால் விட்டார் உச்சநீதிமன்றத்தை பார்த்து, நீதிபதிகளை பார்த்து. நீதிபதிகள் என்றைக்கு அவர்களுடைய கண்ணியம் குறைகிறதோ அன்றைக்கு ஜனநாயகம் பேராபத்திற்கு உள்ளாகும் என்பதை தயவு கூர்ந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஏன் அப்படின்னா, எல்லாரையும் மிரட்டிடலாம், இன்னைக்கு நீதித்துறையும் மிரட்டி எங்களுக்கு சாதகமா தான் நீங்க சொல்லணும் என்கின்ற மிரட்டல் போக்கைத்தான் இவர்கள் கையாண்டு இருக்கிறார்கள். இது ஜனநாயகத்துக்கு பேராபத்து. புரட்சியாளர் வழியிலே, இந்த தேசத்தை ஏற்கனவே எச்சரித்திருக்கிற புரட்சியாளர் வழியிலே நான் இதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமா பணையாளர் நிறைவு செஞ்சுக்கலாம். நிறைவு இருக்கா? ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டுல அவர்களுடைய நீண்டகால செயல் திட்டமாக ஜுடிஷியரியையும் கம்ப்ளீட்டா சேஃப்ரனைஸ் பண்றது, கைப்பற்றுவது என்பதை நோக்கி போகிறது. மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கான தொடக்கமாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம். நிச்சயமா இது மிரட்டல் மட்டுமே அல்ல, ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு போக்குங்கிறது நேரம் சுத்தமா இல்ல. கபில் சிபல் மிக அழகாக சொல்ற மூத்த வழக்கறிஞர், அவர் வந்து ஜனாதிபதியோ அல்லது ஆளுநரோ அவங்களுக்கு தனியாக எந்த அதிகாரம் அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கல. தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரி சபையின் ஆலோசனைப்படி தான் செயல்படணும். இதில் இவர்கள் குறுக்கீடு செய்கிறார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஆபத்து. இது நீதிமன்றத்தை வேண்டுமென்றே இவர்கள் இடிப்பதாகும். நிச்சயமா சொல்றாங்க. கண்டிப்பா நிகழ்ச்சியில் பங்குண்ட விருதுநகர் இருக்கும். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.